8 மணிக்கு வந்து நான் அங்கே பார்க் பண்ணி போட்டு என்ன 8 மணிக்கு எங்கே பார்க் பண்ண போகிறீங்க? கார் பார்க் பண்ணுறேன். நான் வந்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல நீ எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணு வெளிக்கிடக்கூட. நான் மெசேஜ் பண்ண வேணா கால் பண்ண சொல்லுங்களேன். மெசேஜை பார்க்காவிட்டா அப்போ நாங்கள் எத்தனை ஒரு 9-10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருந்தானே? 9-10 மணிக்கு முடிஞ்சால் லஞ்ச் என்ன மாதிரி எடுக்கலுங்களேன்? 9 லஞ்ச் என்ன மாதிரி தம்பி? லஞ்சுக்கு போகிறதா நாங்கள் வீட்டை வெளியே வந்து சாப்பிட்றதா? வெளியிலேண்டா இங்கேண்டு கேட்டு வடிவா சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க, நான் காய்க்கிறேன். சரி தம்பி, நான் அப்புறம் நான் எடுக்கிறேன். அப்புறம் காய்க்கிறேன் பாய். ஹலோ. ஓ எத்தனை மணிக்கு உண்டு ஃப்ளைட் லேண்ட் பண்ணுதடி? நாங்கள் பிக் பண்ண வரோம்னு சொல்லுங்க. ஓ எத்தனை மணிக்கு? அது என்ன டைமிங் கேளுங்க. ஃபோன் கதை சொல்லிருக்கிறேன்ல, உங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை இல்லையா? ஃபோன் கதை சொல்றதுக்கு இப்படியா திருப்பி இடையில காய்ச்சி கொண்டு இருப்பீங்க? இதுக்கு எடுத்தாலும் ஒரு அவசரம் தான். பிடிங்க, நீங்களே காய்ச்சி முடிவெடுங்க. நாங்க இங்க சரியா போமா? போவோம், பிரச்சனை இல்லை. காரில் போவோம், ட்ரெயினில் போவோம். என்ன ட்ரெயினில் போவோம்னு சொல்கிறீங்க? யாழ்ப்பாணத்துக்கு போனால் போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு போகணும். எப்போ போனாலும் இரவில் தான் போகிறது. ஒன்றுமே தெரிகிறதில்ல. போகிறதும் தெரியாது, வாரதும் தெரியாது. இந்த முறை நான் கட்டாயம் இடம் எல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு போகணும். காரில் போவோமா? சரியா சொன்னாக்க போகிறீங்க. மழை வர வந்துட்டு கார்லேயே போவோம். பேக்கை பின்னுக்கு வைங்களேன். சும்மா இருங்களேன். போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு முறுக்கு பலகாரம் எல்லாம் இருக்குல்ல இதுக்குள்ள. A few minutes later. இந்த முறை நான் கட்டாயம் இடம் எல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு போகணும். கார்ல போமா? 7 மணித்தியாலங்களின் பின். என்ன சாப்பாட்டு கடையா? என்னது சாப்பாட்டு கடையா? யாழ்ப்பாணமே வந்துட்டு. ஐயோ, என்ன கர நேரமா போனை பார்த்து சிரிச்சோன்னு இருக்கிறீங்களா? என்ன அது போன்ல? ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு கேள்வி ஒன்று போட்டாங்க, நல்லா இருந்தது, சிரிப்பாக இருந்துச்சு. அதான் பார்த்து கொண்டிருக்கேன். என்ன ரீல்ஸ்? சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே. அதாவது இப்போ என்ன ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட ஒப்புறதாக இருந்தால் நீங்கள் எந்த பொருளோட ஒப்பிடுவீங்க? நீண்ட காலம் இருக்கிற பொருள்ண்டா சைக்கிள் தான். சைக்கிளா? ஏன்? சைக்கிளை 2 மிதிச்சா தான் நீங்க. அப்படிதான் நீங்களும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? மிதுன், இங்க வாங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நான் பெட்ரோல் அடிக்க காசு இருந்தனால ஏன் பெட்ரோல் அடிக்கல? எப்படிடா தப்புறது? என்னது பொய்யா? எந்த பிள்ளைக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. பெட்ரோல் அடிக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அம்மா வந்துட்டா. இங்க வாங்கடா, இங்க பாருங்க. நான் இந்த பெட்ரோல் டாங்கிக்கிட்ட 100 ரூபா காசு வச்சு இந்த மூடியை மூடி வச்சிருந்தான். பெட்ரோல் அடிச்சிருந்தா, ஃபுல் டேங்க் அடிச்சிருந்தா இந்த காசு நினைஞ்சிருக்கும். அப்படி இல்லைண்டா இது 100 ரூபா சரி அவன் எடுத்திருப்பான். இது 2ல் ஒன்று நடக்கல. ஐயோ, அவசரப்பட்டு சப்போர்ட் பண்ணிட்டோமோ? சரி, இனி அப்பா மாதிரி தானே புள்ள இருக்கும்.